நீங்க கட் பண்ணி தானே போடுவீங்க? கடைசியா இல்லை, நிறைய வேலை, இது ஆரம்பம் தான். போங்க கேட்குறேன். என்ன பண்ற கிச்சு? ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரண்ஸ். சிவராத்திரி லாங் வீக்கெண்ட், ஸோ ஊருக்கு போகிறான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எப்பவும் போல் ஊருக்கு போகும்போது கிருஷ்ணகிரியில் இருக்க ஸ்டார் பிரியாணியில் எங்களோட டின்னரை முடிச்சாச்சு. ஃப்ரைடே நைட் 12 o'clock ரீச் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அங்கே மயானக்கொல்லை ஃபெஸ்டிவல், எப்போவுமே சிவராத்திரிக்கு அடுத்த நாள் வர அமாவாசையில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். இன்லாஸ் வீட்டில் ரொம்ப விசேஷம், அதனால எப்போவுமே அங்கே இருப்போம். அங்கே இருந்து அதே டார்ச்சர். மார்னிங் 7 o'clock ஷார்ப்பாக கரண்ட் கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து 10 o'clock வரைக்கும் இருந்துச்சு. ஸோ கடகடன்னு என்னெல்லாம் வேலை பண்ண முடியுமோ பண்ணியாச்சு. மாவிளக்கு தான் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணியிருந்தேன். என் பையன் எப்பவும் போல் அங்கே எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிச்சன் செட்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து கொடுத்தோன்னே அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அங்கே வந்து மயானக்கொல்லை வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும். வெயில் சீசன்றனால ரோட்டில் வரவங்க எல்லாருக்கும் வந்து மோரும் தண்ணி பாட்டிலும் கொடுக்கறது வழக்கம் எங்கள் இன்லாஸ் வீட்டில். ஸோ அதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வந்து மோர் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இருக்கும் போதே மிக்சியில் வந்து தயிர் அடித்து கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மோர் வந்து ரெடி பண்ணுறாங்க. லைக் ஜிஞ்சர் பேஸ்ட் எடுத்து ஃபில்டர் பண்ணி ஜிஞ்சர் ஜூஸ், அதுக்கப்புறம் கொரியாண்டர் அரைச்சி வச்சு அதோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னே அது வந்து அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாரும் திரும்ப திரும்ப வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நடந்து போகிறவங்களுக்கு தானே அப்படின்னு இல்லாமல் ரொம்ப ப்ராப்பராக பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ கேன் வாட்டர் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. என் மாமனார் நிறைய கேன்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதை தான் நாங்கள் ட்ரம் அண்ட் வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணியிருக்கோம். அப்பா அம்மாவையும் இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களும் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ சிவராத்திரிக்கு அடுத்த நாள் வர அமாவாசையில் வந்து இந்த மயானக்கொல்லை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் அந்த ஊரில். ஸோ என்னென்னா வந்து அங்கே வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து ஒவ்வொரு சாமி இருப்பாங்களே, அது மாதிரி அந்த ஏரியாவில் வந்து அங்காள பரமேஸ்வரி கும்புறது, அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே அங்காள பரமேஸ்வரி அம்மனை கும்புறது தான் வழக்கம். ஸோ எங்களோட குலதெய்வமும் அவங்க தான். அதனால இது ரொம்ப விசேஷமாக நடக்கும். தேர் இழுப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து தேர் தனியாக பண்ணி அவங்க வந்து இழுத்துட்டு போவாங்க. கொல்ல விடுறதுன்னு சொல்லுவாங்க. கடைசியால நிறைய வேலை, இது ஆரம்பம் தான். போங்க சாங் பாடுங்க ஏதாவது. ஆஹா, குயில பிடிச்சி காலை உடைச்சி ஆளை சொல்லுகிற உலகம். மார்னிங் ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக ஃபன்னாக போச்சு. அதுக்கப்புறம் பயங்கர வேலையாயிடுச்சு. கீழன்றதுனால இன்னும் கஷ்டமாயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து எங்கள் ஊர் தேர். ரொம்ப அழகாக ரெடி பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஒரு நைட்டில் வந்து ரெடி பண்ணி முடிச்சிருவாங்க. எல்லாத்த விட இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாக பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் ப்ராடாக பண்ணியிருந்தாங்க. பட் ஹைட் தான் வந்து என்னால் ஒத்துக்கவே முடியல. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக பண்ணியிருந்தாங்க. நிறைய ஒயர்ஸ்லாம் இருந்தது. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதை நினைக்கும் போது தான் அவ்வளோ ஹைட்டு வந்து பண்ணணுமான்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த ஹைட் வந்து அதிகமாகிட்டே தான் போச்சு. இது வந்து என்னோட ஃபோர்த் இயர் வந்து இதை அட்டன் பண்ணுறேன். ஸோ மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து மோர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சைடு வந்து தண்ணி வச்சுட்டோம், இன்னொரு சைடு வந்து மோர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி வந்து கொஞ்சம் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் அந்த ட்ரம்மில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் பாட்டிலில் கொடுத்துட்டு மீதியை வந்து ட்ரம்லேருந்து எடுத்து திருப்பியும் மோர் மாதிரியே கப்பில் வந்து பிளாஸ்டிக் கப்பில் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அண்ட் கொஞ்சம் பாட்டில்ஸ் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா தேர் வரும்போது தேரை இழுத்துட்டு வரவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேஷம் போட்டுட்டு போவாங்க. அந்த லெமன்லாம் குத்திட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய வேண்டுதல் இருக்கும். நாங்கள் ஒரு பக்கம் மோர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கிருஷ்வாக்கு போர் அடிக்குதுன்னு அவன் தண்ணி கொடுக்க ஆரம்பித்தான். இது என்னோட கடை, அது உங்களோட கடைன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கும் போர் அடிக்காமல் போகணுன்றதுக்காக அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ மயானக்கொல்லைனா என்னன்னு எனக்கு முதல்ல தெரியாது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். என்னன்னா வந்து நான் சிம்பிளாக முடிச்சது, ரொம்ப ப்ரீஃபாக யார் என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்ல விரும்பல. ஸோ வந்து அம்மன் வந்து சிவராத்திரி அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு அசுரனை வந்து காலில் மிதிச்சு வதம் செஞ்சாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு வேஷம் எடுத்திருப்பாங்க. அந்த வேஷத்தோட பேரு தான் அங்காள பரமேஸ்வரி அம்மன். ஸோ இது வந்து மேல்மலையனூர்ல நடந்திருக்கும். அப்போ வந்து அந்த அசுரனை வந்து இது வதம் செய்யும் போது ரொம்ப கோபமா இருப்பாங்க, ஆக்ரோஷமா இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து கொண்டு போய் சுண்டல், கொழுக்கட்டை அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க மேலே தெளித்து அவங்கள வந்து சாந்தி அடைய வைப்பாங்க. ஸோ அதுதான் கொல்ல விடுறதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ வந்து நடக்கும் இந்த ஊரில்.
சரிங்க. ஃபஸ்ட்டு தேர் இழுத்துட்டு போகும்போது அம்மன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே வந்து நாங்கள் சுண்டல், கொழுக்கட்டை, ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சுலாம் கொடுத்துருந்தோம். அதெல்லாம் வந்து கொடுத்து விட்டுருவோம். அவங்க வந்து அங்கே கொள்ளை விடுற இடத்துல போயிட்டு நம்ம அம்மன் மேலே வந்து அம்மன் சிலை வந்து அங்கே செஞ்சு வச்சுருப்பாங்க மண்ணில். அங்கே வந்து அதெல்லாம் தூக்கி போடுவாங்க. ஸோ தூக்கி போட்டு சாந்தப்படுத்தி அவங்கள வந்து திருப்பி வந்து நைட் வந்து கூட்டிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் மயான கொள்ளையோட ஸ்பெஷல். ட்ரோன் கேமராலாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாட்டு வண்டியில் தான் அம்மனை வச்சு இழுத்துட்டு வந்தாங்க. போக 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 டெவலப் ஆகி இப்போ இவ்வளோ பெரிய தேராக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கமர்ஷியலைஸும் ஆகிடுச்சு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து வெறும் சாமி பாட்டு மட்டும் தான் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து மக்களை என்டர்டைன் பண்ணுன்றதுக்காக பார்த்தீங்களா நிறைய வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ சினிமா சாங்ஸ்லாம் நிறைய போடுவாங்க. அதுக்குன்னு தனியாக செலவு பண்ணி ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. ரொம்ப நிறைய செலவு பண்ணுவாங்க இதுக்கு. அந்தந்த வருஷத்தில் எது ஃபேமஸோ அதை வந்து எம்பலம் பண்ணி முன்னாடி கொண்டு போவாங்க. ஸோ ஒரு டைம் வந்து வேர்ல்ட் கப் வந்து பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து அயர்லாந்து வந்து எடுத்திருக்காங்க போல். அயர்லாந்து தீமில் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் ரெடி பண்ணியிருந்தாங்க. பின்னாடி வந்த பாய்ஸ் எல்லாரும் வந்து ஏலியன்ஸாக வந்து ஏலியன்ஸ் கெட்டப் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு 3 PM போல் வீடை வந்து கிராஸ் பண்ணும் தேர். அந்த சரௌண்டிங் பெரிய ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு மரியாதை பண்ணுவாங்க. ஸோ என் மாமனாரும் கொஞ்சம் பெரிய ஆளாங்க, அதனால மரியாதை செலுத்துவாங்க. ஸோ பக்கத்துலேயே என்னோட ஹஸ்பண்ட் இருந்ததுனால அவருக்கும் பண்ணாங்க. ரொம்ப சவுண்ட் கேட்டால் பயப்பட ஆரம்பிச்சிருவான். அதனால் கிருஷ்வா வெளியே வரல, உள்ள அப்பா அம்மா கூட தான் இருந்தான். அவங்க வந்து பிரதர் இன் லா. ஸோ அவங்க வந்து பசங்களெல்லாம் கூப்பிட்டு வம்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கரகை தூக்கிட்டு வரவங்களுக்கு வந்து காலைல வந்து தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ அது எப்போவுமே வருஷம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க. ரொம்ப சூடாக இருக்கும், ரொம்ப பயங்கர வெயில், கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியாது. ஆனால் அவங்களாம் எப்படிலாம் தூக்கிட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு ஸோ எஸ், நம்மளோட தேர் வந்துருச்சு. எவ்வளோ அலங்காரம், பூ அலங்காரம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்க தான் அங்காள பரமேஸ்வரி. ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. என்ன வேண்டிக்கிட்டா வந்து கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு இயர் வந்தபோது என்ன சொல்லுவாங்கன்னா, புதுசாக மேரேஜ் ஆனவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களாம் வந்து ஆக்ரோஷமாக அம்மன் போகும்போது அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் இயர் நான் வந்து போகும்போது பார்க்கல, ரிட்டர்ன் வரும்போது நைட்டில் தான் நான் பார்த்தேன். ஸோ கொல்லெல்லாம் விட்டுட்டு நைட்டு வந்து லைட்டிங்கோடு வருவாங்க. அது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ ஒரு 3 o'clock ஒரு 2:30 கிட்ட வந்து வீடை வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நான் வந்து இருக்க மாட்டேன், ஏன்னா பையனை வச்சுட்டு அவ்வளோ நேரம் கரண்ட் இல்லாமல் அடுத்த நாள் மார்னிங் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நான் அம்மா அப்பாவோட கிளம்பிட்டேன். ஸோ நைட்டு வந்து திருப்பியும் ஆர்த்தி எடுத்து கொடுப்பாங்க. மத்தியானம் போகும்போது ஆர்த்தி எடுத்து அனுப்புவாங்க, ரிட்டர்ன் வரும்போது ஆர்த்தி எடுத்து கொடுப்பாங்க. மலையனூர் அங்காளியே, மாகாளி திரிசூலியே. ஸோ என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் போன வருஷத்தை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கிட்டால் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க, குழந்தைங்க, கை குழந்தைங்களை வச்சுட்டு இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் வந்து கரண்ட் இல்லாமல் ஒரு ஹோல் டே ஒரு 24 hours மேலே கரண்ட் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு வரலாம். அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ நான் அம்மா வீட்டில் வந்து ஒரு 10 o'clock போல் வந்து என்னோட டின்னர் எடுத்துக்கிட்டேன். அப்பா இன்னும் ரீச் ஆகலை. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் கிருஷ்வாவும். அப்புறம் வந்ததுக்கப்புறம் கிருஷ்வா அப்பாவோட விளையாடிட்டு இருந்தான். ஸோ அன்றைக்கி நைட் வந்து இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் எப்பவும் போல் வந்து ஃபிஷ் தான் கேட்டிருந்தேன். அதனால் ஃபிஷ் கறியும் ஃபிஷ் ஃப்ரை, எக் இதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிருஷ்வா நல்லா ஆட்ட போட்டிருந்தான். அங்கே போனால் போதும், தலைவர் வந்து பாத்ரூமில் வந்து குளிக்கவே மாட்டார். எப்போவுமே வந்து ஃப்ரண்ட்டு இல்லைனா பேக் டோரில் தான் வந்து குளிச்சுட்டு இருப்பாரு. நாங்கள் மட்டும் தான் வீட்டுக்கு வந்தோம். ஹஸ்பண்ட் வந்து அடுத்த நாள் தான் வந்தாங்க. ஏன்னா அவங்க டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஆட்டெல்லாம் போட்டுட்டு அடுத்த நாள் தான் வந்தாங்க. ஸோ ஹெவி லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ என் தம்பி அவர் எல்லோரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்துட்டு திருப்பி ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ எங்களோட லாங் வீக்கெண்ட் வந்து இப்படி தான் போச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய ஒர்க் பிளான் பண்ணிட்டு தான் ஊருக்கு போயிருந்தோம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து பொறுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் திரும்பி ரிட்டர்ன் பெங்களூருக்கு வந்தோம். எஸ், ஹோப் யூ லைக் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.